நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, வரக்கூடிய குரு பகவானுடைய நல்லா பாருங்க, குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி பிளே தமிழ்ல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போது பாருங்க. புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல கடக ராசியில பாசமான ராசியில அன்பான ராசியில உச்சமாக போறார் இந்த குரு. 12 வருஷத்துக்கு அப்புறம் விஸ்வரூபம் எடுக்கிறார். எப்படி 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் புதுசா ஒரு முகத்தை பார்க்க போறீங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை. யாருக்கு? ஜாதகத்தை எடுத்து திசாபுத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை. எப்படிப்பட்ட கர்மாவையும் அடிச்சு தூள் கிளப்பிடலாம். யாருமே பிரச்சனை வாழ முடியாதுங்க. அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் இந்த குரு பயிற்சி வீடியோ பிளே தமிழ்ல பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான ஒரு ரகசியான பதிவு இதுல இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நான் ஓப்பனா சொல்றேன், யார் சனி திசையோ குரு புத்தியோ குரு திசையோ யாருக்கெல்லாம் நடக்குது அந்த 12 ராசியில அவங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. 7.5 சனி, சனி பகவான உள்ள பிடி எல்லாத்துல இருந்து வெளியில வரக்கூடிய அமைப்பு அதுல இருக்கு. அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள இருக்கு, மிஸ் பண்ணிடக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த குரு பகவான் எப்படி எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு நல்லா பாருங்க. தங்கம், பொன், பொருள், நகை எல்லாத்துக்கும் குரு. அப்படிப்பட்ட குரு நல்ல ஒழுக்கமான குரு, உச்சமான குரு. என்னென்ன யோகத்தை கொடுக்க போறார், இப்ப 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை பார்க்க கூடாது கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசி தான் இந்த கடக ராசி. எப்படி காலபுருஷனுடைய 4வது ராசி ரொம்ப ஒரு ஒழுக்கமான ராசிங்க கடகராசிக்காரன். இதுலையுமே பாருங்க, நல்ல ஒரு பாசத்தை காட்டுவாங்க கடகராசிக்காரன். ஒன்றும் இல்லை, அன்பை மட்டும் நீங்கள் கொட்டுங்களே, இவங்கள்ட்ட எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி அன்பை கொட்டுனா எல்லாமே இவங்கள்ட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். இது கடகத்துடைய இயல்பான குணம். பாசத்துக்கு மட்டும்தான் அடிபணிஞ்சு போவாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக, எப்படி தன்னுடைய குடும்பம், குழந்தை, அம்மா, அப்பா எல்லாத்துக்காக தன்னைத்தானே இழக்கக்கூடிய ஒரே கேரக்டர் கடகம் மட்டும்தான். இவங்க பாசம்தான் இவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம். அந்த பாசம்தான் இவங்க வாழ்க்கையில் இவங்க செஞ்ச தர்மம்னு சொல்லுவாங்க. கடகராசியில் பார்த்தா தர்ம ராசின்னாங்க. தர்மத்தில் பிறந்திருக்கான அர்த்தம். நிறைய பேருக்கு தர்மமான உதவிகள் பண்ணக்கூடிய ஒரே ராசி கடகம் மட்டும்தாங்க. ஏமாத்திட்டு போயிடலாம் அழகாக கடகராசி. பாசத்தை காரணம் தான் ஏமாற்ற முடியும், இல்லைன்னா முடியாது. இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்பதுக்கு நல்லா பாருங்க, உங்களுடைய 12 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட போகிறீங்க. நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க, எல்லாரும் உங்களை இலக்கணமாக பார்த்தவங்கலாம் ஒரு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். உச்சமான குரு, ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. எப்படி ஜென்ம குரு, திரிகோண ஸ்தான குரு. எப்படி திரிகோண ஸ்தான குரு இதுக்கு பேர். ஏன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உச்சமாகுது. இது பல மடங்கு யோகத்தை தான் கொடுக்க பார்க்கும் தவிர கெட்டதை கொடுக்காது. ஏன்னா உங்கள் ராசியில் உச்சமாக இருக்குது, உங்களுக்கு கெட்டதை கொடுத்துருமா? ஒன்றும் இல்லை. நிறைய பேருக்கு இந்த கர்மாவே இருந்தாலும் இந்த காலத்தில் அந்த கர்மா உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா இவர் ஜென்ம குரு வர்றார். ஏன்னா நிறைய பேருக்கு நான் ஓப்பனாக சொல்லும்போது குருபவன் உங்களுக்கு எத்தனை வீட்டு தெரியுமா? ஏன் தெரியுமா அந்த குரு பேச்சை பார்க்க சொல்கிறேன்? உங்களுக்கு எதிரி, பகை, கடன், பம்பு, வழக்கு, பிரச்சனை எல்லாமே காட்டக்கூடியதான் குருபவன் மட்டும்தான். எப்படி எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியம், பிரச்சனை, மருத்துவ செலவு, நிறைய செலவு எல்லாமே காட்டக்கூடிய குரு பகவான் தான். அடுத்து பாருங்கள், நல்லதுக்கும் அவர் தான் வர்றாரு. எப்படி நல்லதுன்னா என்ன? நீங்கள் செஞ்ச புண்ணியம்பாங்க. போன பிறவியில் செஞ்சீங்களே ஒரு புண்ணியம், இந்த பிறவியில் இப்போ கொடுக்கும் பாருங்க. இப்போ இந்த குரு பேச்சை கொடுக்கும் பாருங்க. நீங்கள் செஞ்ச புண்ணியம் உங்களை இப்போ காப்பாற்றும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், பயங்கரமான ஒரு லெவலுக்கு போவீங்க. 9ஆம் இடங்கிறது நம்ம பூர்வீகம். நல்லா பாருங்க, நம்முடைய அப்பா தந்தை ஸ்தானம் சொல்லுவாங்க. ஆன்மீகம் கேட்காம கிடைக்கக்கூடிய பாக்கியஸ்தானம். திரிகோணஸ்தானங்கிறது பாக்கியம், நம்ம செஞ்ச புண்ணியம். ஆன்மீகம், மக்கள் தொடர்பு, நல்ல பேர், பட்டம், பதவி, அந்தஸ்து எல்லாமே இந்த 9ஆம் இடம் தான். இப்படிப்பட்ட அதிபதி உங்கள் ராசி மேலே இருந்தால் என்ன பண்ணுவாருங்க? நல்ல ஞானத்தை கொடுப்பாருங்க. ஞானத்தை, இது இப்படி தான் செய்யணும், இது இப்படி தான் கொண்டு போகணும்னு சொல்லி நல்ல அறிவு ஞானத்தை தூண்டிடுவாருங்க அவர்.
ஒன்றும் இல்லை, அவர் நேரம் 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. மன தைரியத்தை இப்போ கொடுப்பாருங்க. மனசுக்குள்ள அழுக்க விரட்டி தூக்கி வீசிடுவாருங்க. உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ அப்படியே சஞ்சலங்கள் கலக்கெல்லாம் இருக்குல்ல, ஆனால் இப்போ சரியாகுங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்க போகிறீங்க. வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி பாதை நோக்கி போக போகிறீங்க. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போகிறீங்க. ஒன்றும் இல்லை, குரு வந்தால் நல்ல காரியம் நடக்க போகுது, திரும்ப நடக்க போகுதுன்னு நான் சொல்ல போகிறேன். எவ்வளோ தான் முடிச்சு. எத்தனை பேருக்கு குரு பலன் இல்லை, குரு பலன் எத்தனை பேர் ஜாதகம் எடுத்துட்டு அலையிறீங்க, கல்யாணம் ஆகலையா? இப்போ கல்யாணத்தை பண்ண போகிறான்னு அர்த்தம். திருமணம் 100% திருமணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் கடக்கத்துக்கு குழந்தை கிடைச்சிருக்கணும், இல்லை குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்க போகுது. கல்யாணம் திருமணம் சூப்பராக இருக்கும். அப்பா வழி பொண்ணோ இல்லை அம்மா வழி பொண்ணோ கண்டிப்பாக ஒரு மாப்பிள்ளையை பொண்ணோ கண்டிப்பாக அமையும். பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு கணவர் தேடி வருவார். காதல் திருமணம் 2வது முறை 2மே சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 1 வருஷம் கண்டிப்பாக வேலை பார்க்குற அதிகாரத்தில் நிறைய பிரச்சனையை பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க. யாரை? கடகராசியை. நினச்ச வேலை இல்லைங்க, நீ கேட்டுக்குங்க. நல்ல வேலை இருக்க மாட்டேன் அவங்கள்ட்ட கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. எனக்கு வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, இன்கம் இல்லை, நிறைய கஷ்டப்படுறேனே, இது என்ன தான் காரணம் அப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிருப்பாங்க. கடன் இல்லாத ஆளே இல்லை, எதுவும் இல்லை. சனி பவன் சரியில்லைன்னா இங்கே கண்டிப்பாக பிரச்சனை கிளம்பியிருக்கும். 8, 7 மனைவி, நண்பர்கள், கூட்டாளி, பழக்கம் உங்களுக்கு நல்லா பழகனே முதல்ல ஊற்றிருப்பான். ஏமாந்துருப்பீங்க. தாய் மாமா உறவு, மாமா வழி உறவு, வயிறு சார்ந்த பிரச்சனை, கால் வலி, பெயின் வலி, ஏதாச்சும் ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உடல் ரீதியாக. இப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு விரைய குருவாக இருந்தார்ல. இப்போ நகையை கொண்டு அடவு வச்சுருப்பீங்களா? எத்தனை பூ நகை அடவில் இருக்குது, பேங்கில் இருக்குது, கேட்டு பாருங்கள். கடகத்துக்கிட்ட சொல்லுவாருங்க. எத்தனை பேருக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாருக்கு எத்தனை ஒரு மருத்துவ சொல்ல போறீங்க கேட்டு பாருங்க, சொல்லுவார். எத்தனை பேர் படிப்புகளில் வருது, எதிர்பார்த்த அளவுக்கு படிப்புகளில் சரி இங்கிலீஷ் ஆகும் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. படிப்பு, கல்வி, வேலை, வருமானம், பொருளாதார ஒரு நெருக்கடியை கொடுத்துருப்பார். ஆல்ரெடி குரு வக்ரத்தில் இருந்தார், சனிபான் வக்ரத்தில் இருந்தார். இவ்வளோ கஷ்டம் ஒரு 3, 4, 5 மாதம் 6 மாதம் கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருக்கணும். அதாவது எல்லாரும் கஷ்டப்படணும் சொல்லக்கூடாது. ஜாதகத்தில் நான் சொன்னல, உங்கள் ஜாதக தசா அப்படின்னு சொன்னல, எத்தனை பேர் சனிபாவனை பாதிக்கப்பட்டீங்களோ அவங்களாம் ஜாதகம் எடுத்து இப்போ எல்லாருமே கம்பல்சரி பாருங்கள். ஏன்னா நமக்கு நிறைய கடகராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. ஏன்னா அந்த குருபவன் சனிபாவனை பார்க்க போகிறார். அப்போ கெட்டதை ஒழிச்சு கட்ட போகிறாரு. உங்கள் கர்மா காலியாக போகுது. அப்போ ஜாதகத்தை பார்க்காம முடிவு எடுத்துறாரு பிள்ளை தமிழில். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக வருங்க. இப்போ நான் ஓப்பனாக சொல்லணும்னா வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்க போது நான் சொல்லுவேன். நல்ல வேலை, ப்ரொமோஷனான வேலை வரும். ஏன் என்ன காரணம், எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வேலை கிடைக்கும்? வேலைக்கு அதிபதியாக சனிபவன் தானே, அவர் நேரம் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை உங்களுக்கு வேலை காட்டுறது 6ஆம் இடம் தானே. 6ஆம் இடத்தை தானே உங்கள் ராசி மேலே உட்காந்துருக்காரு. அப்போ வேலை வரணும்ல, ப்ரொமோஷனாக வேலை வரணும்ல, சூப்பரான வேலை வரணும்ல. இது எல்லாமே வரும். அவ்வளோதான், முடிஞ்சு. வெளிநாட்டை வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் வேலை பார்க்குறவங்க, வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும், இந்த பிளான் உள்ளவங்க அனைவருமே வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ எழுதிருங்க. நான் வேறு கண்ட்ரி போகலாம் பிளான் இருக்குது, வேலை பார்க்கணும் பிளான் இருக்குது, கண்டிப்பாக எழுதி பாருங்க, சூப்பராக கிடைக்கும். அது விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை வாங்கணும், சொந்த குடியுரிமை வாழை செய்யணும், கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அது இல்லாமல் உங்களுக்கு கடனே இருக்காது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், கடனே இருக்காது. எந்த பேங்கில் போய் நீங்கள் லோன் கேட்டாலும் இப்போ லோன் கிடைக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேனே, எதிரி இருக்க மாட்டான். எதிரியும் ஜெயிச்சிருங்க, எதிரியும் உங்கள் காலையில் வந்து விழுந்துருவான். அப்போ இந்த நேரத்தில் மட்டும் பார்த்துங்க. ஏன்னா குரு உச்சம். நீங்கள் செஞ்ச தர்மம் உங்களை காப்பாற்ற வேறு ஒன்றும் கிடையாது. குழந்தை பாக்கியம், வேலை உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும். தொழில் சொந்தமாக பண்ண முடியும். நம்மளோட ஜாதகத்தை பார்த்து தைரியமாக கண்ண முடியும். தொழில் காசு பணத்தை போடுங்க, அந்த காசுக்கான பணம் உங்களுக்கு தேடி வரும். கொலையப்படாதீங்க. நீங்கள் ஜாதகத்தை பாருங்கள், தசாபதி பாருங்கள், தொழிலில் பாருங்கள், செம்மை முறையும் இப்போ சூப்பராக வேலை செய்யும். தொழில் ரீதியில் செம்ம ஒரு மாற்றம் இருக்குது. அரசியல் செம்மையாக இருக்கும். லீடர் பொசிஷன் கடகம். அரசியல், அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு தரங்களும் வராது. இதையும் தாண்டி நான் ஒரு மெயினான விஷயம் சொல்கிறேன். ஒரு இடத்த விற்க முடியல, பூமியை விற்க முடியல, பூரிய சொத்துல கலகம் இருக்குது, குலதெய்வ கோயில் ஒரு பிரச்சனை இருக்குது, கோயில் கட்டணும், ஏதோ ஒரு விஷயம் நல்ல காரியம் பண்ணலாம் பார்க்குறேன், முடியல. ஏன்னா இப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல காரியம் பண்ணுவீங்க, கோயில் கட்டுவீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பூரிய சொத்தில் உள்ள வழக்குகள் ஜெயிக்கும், சொத்துக்கள் உங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கும், குழந்தைகள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்த்து, 7ஆம் இடத்தை பார்த்து, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு குருபாபா. அப்பாவுக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உலகம் பேசுகிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. குடும்பத்தில் உங்கள் சொந்த மற்றவங்களை யாரெல்லாம் மதிக்கலையே அவங்களெல்லாம் மதிப்பு மரியாதை ஆட்ட முடியும் உங்களுக்கு தேடி விரும்ப பாருங்க. ஏன்னா இந்த குரு பிரித்து அந்த மாதிரி வேலையை பண்ணும், கண்டிப்பாக பண்ணும். உங்களை ஆன்மீகம் மாற்றும், மதிக்கிறப்பல உங்கள் ஆளை அப்படியே மாற்றி விட்டுருவோம். நான் கெட்டது தயவு செய்து ஒரு துளி கூட நான் கெட்டது சொல்ல மாட்டேன் கடகத்துக்கு. அதுக்கான நல்ல நேரம் நெருங்கிருச்சு. ஜாதகத்தை மட்டும் பாருங்கள், குரு சனி எப்படி இருக்குது மறந்துடக்கூடாது. கடகம் வருஷத்தில் ஒரு வாட்டி எல்லாருமே இந்த குரு பயிற்சி வந்து ஜாதகத்தை நோட்டு எடுத்து எல்லாருமே வீட்டு வேகமாக ஓடி பார்ப்பீங்க. அதுக்கான நேரம் வருது பாருங்கள். மெயினாக டீச்சிங் லைன் சூப்பராக இருக்கும், ஐடி ஃபீல்ட் நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங்,
கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், பணம் கொடுத்து வாங்குற பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் வந்து ஜென்ம குரு உங்களுக்கு நல்லா தான் செய்யும். ஏன்னா சொந்த நல்லா பாருங்கள், அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ நட்சத்திர பலனுக்கு போமா, இதையும் தாண்டி நிறைய லாட்ரி சீட் கேட்குறீங்களே, தயவு செய்து வரேன், ஒன்று நகை வாங்குவீங்க இல்லை லாட்ரி சீட் அடிங்க, இது எழுதி வச்சுக்கோங்க. நகை நிறைய வாங்குவீங்க இல்லை லாட்ரி சீட் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைச்சே தரும். குரு வந்தால் பெருங்கொண்ட பணம் வருதுன்னு அர்த்தம். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாமல் நம்ம ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன ராசி என்னன்னு அதை கரெக்டாக மூவ் பண்ணி எடுங்க, கடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக 100% லாட்ரி யோகம் எழுதியே வச்சுங்க, அடிச்சிடும். அப்போ நல்ல ஒரு நேரம் நெருங்கி சூப்பராக வேலை செய்தா. இப்போ நட்சத்திர பலனுக்கு போமா, அதில் முதல் நட்சத்திரம் என்ன வரும்? புனர்பூச நட்சத்திரம். எதுலேயுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகிற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே சூப்பராக இருக்கும். கவலையே படாதீங்க. புனர்பூச நட்சத்திரம் பிறந்த அனைவருக்குமே கெட்டதே இனிமேல் நடக்காது. நிறைய தடங்களை பார்த்துட்டீங்க, எதிரியை பார்த்தீங்க, பிரச்சனையை பார்த்தீங்க, வழக்கை பார்த்தீங்க, போட்டு கேஸை பார்த்துருக்கீங்க, வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, படிப்புகள் எல்லாம் இருக்குது. எல்லாமே ஒரு குழப்பத்தில் போய் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனது புனர்பூச நட்சத்திரம். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகங்கிறது புனர்பூச நட்சத்திரம் தான். இப்போ பாருங்கள், நிம்மதியான ஒரு வாழ்க்கை, வீட்டில் நல்ல காரியம், நல்ல விஷயம், சுப செலவு, சுபகாரியம், வீடு, இடம், பூமி, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை எல்லாத்துலேயும் வெளில வந்து நல்ல ஒரு விஷயம், நல்ல சுபகாரியம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் வந்து புனர்பூச நட்சத்திரம் எல்லாமே உங்களுக்கு இப்போ வெற்றியாக வருது. பார்த்துக்குங்க, ஜாதகத்தை பார்த்துக்குங்க, செம்ம ஒரு மாற்றம் வந்து. அடுத்து பூசத்தில் பிறந்தவங்க கவலையப்படாதீங்க. உங்களுக்கு சனி பகவான் எக்காரணோடு கெடுக்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? குருவே சனி வியாசத்துலாம் போகிறாரு. அதனால் பூசத்தில் பிறந்த அனைவருக்குமே கெட்ட விஷயம் நடக்காது. பட்டம், பதவி, புகழ் அந்த கௌரவம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதுவும் தேடியே போனால் அவங்க எல்லாமே உங்களுடைய காலடியில் கிடப்பாங்க. கவலை பூசத்தில் பிறந்தவங்க. மக்கள் தொடர்பு, கணவன் மனைவி ஒற்றுமை, வெளிநாடு, வெளியூர், திடீர் கஷ்டம், நிறைய விஷயம், ஆன்மீகம், அரசியல் எல்லாமே பட்டே கிடப்பீங்க பூசத்தில் பிறந்தவங்க. வேலை உத்தியத்தில் ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பரான யோகம் இருக்குது. பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு நான் கெட்டதை சொல்ல முடியல. ஏன்னா அவர் சனி பகவான் மட்டும் ஜாதகம் இருக்கும். அதனால தான் இந்த குரு சனியை மட்டும் நீங்கள் ஜாதத்தில் பாருங்கள் எல்லா வேலையும் கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து பூசத்தில் பிறந்தவங்க தான். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தெரிய வரும். அடுத்து ஆயிலி நட்சத்திரம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும், திறமையான குணம், அறிவான குணம், டேலண்டான குணம் உங்களோட நிறைய இருக்கும். அறிவை அப்படியே தூண்டிக்கிட்டே வாங்கலை, எப்படி அறிவை தூண்டிக்கிட்டே வாங்க, எல்லாமே இப்போ நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குருவும் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய நட்சத்திரத்தில் போவார். கவலையப்படாதீங்க. செம்மலக்கு ஒன்றும் இல்லை, நல்ல வேலை கிடைக்கும், கல்வி நிறுவனம் நடத்தலாம், எழுத்துத்துறை, கணிதத்துறை, ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வளர்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் எல்லா துறையும் பட்டை கிளப்புவாங்க. ஆயில் நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வருது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில். ஒரு 3 மாதமாக நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க. இப்போ ஒரு நிம்மதிக்கான ஒரு நேரம் கண்டிப்பாக தேடி வரும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் வந்து ஆயில் நட்சத்திரம் வரலாம். ஏன்னா இனிமேல் படிப்பு, கல்வி, எழுத்து, கணிதம், ஆசிரியர் வேலை, அரசாங்க வேலை எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் சூப்பராக வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி கடகத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.